உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே ஆப்பில் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அது பேர் தாங்க டிஜிலாக்கர். இதிலிருந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது கவர்மெண்ட்டே அறிமுகப்படுத்தின ஒரு ஆப், சரிங்களா? அஃபிஷியல் ஆப்பு. இதிலிருந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை ஒரிஜினலாக எங்கே வேண்டும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டா போலீஸ் எங்கேயாச்சும் உங்களை நிறுத்திட்டாங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த டிஜிலாக்கருக்குள்ளே உங்கள் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை காட்டினா உங்களை விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து பார்க்குற தமிழர்களாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டிஜிலாக்கர் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ரவுண்ட் மார்க் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. கீழே இங்கே பாருங்கள், கீழே டிஜிலாக்கர் அப்படி ரவுண்ட் மார்க் பண்ணி காட்டினா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும், சரிங்களா? இங்கே பாருங்கள் கீழே இந்த மாதிரி வந்துடும். உங்களுடைய லாங்குவேஜ் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்ட்டு மொத்த லாங்குவேஜும் இருக்கும். இங்கே பாருங்கள் கீழே தமிழ்னு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் இப்போ இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ இன் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன், சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லெட்ஸ் கோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் உள்ளே வந்துடுச்சு, சரிங்களா? இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் காட்டுது. ஆதார் கார்டு இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பாருங்கள் கோவிட் வேக்சினேஷன், அதுக்கு பக்கம் கிளாஸ், அதாச்சும் மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, சரிங்களா? எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதில் பாருங்கள் 612.9 மில்லியன் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8.4 பில்லியன் டாக்குமெண்ட்ஸை வந்து இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதை வந்து அது உள்ள சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. கெட் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உள்ளே போகும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மொபைலில் சிம்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மொபைல் மூலியமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உள்ளே வரலாம். இல்லை ஆதார் கார்டை வச்சு நம்ம உள்ளே போய்க்கலாம். நாம் வந்து ஆதார் கார்டை வச்சு நம்ம உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள்கிட்ட இருக்க உங்களுடைய நம்பரை நீங்கள் கரெக்டாக ஆதார் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி பண்ணிட்டேன். கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 6 டிஜிட்ஸ் வந்து செக்யூரிட்டி பின், சரிங்களா? பாஸ்வேர்டு கேட்குது, சரிங்களா? ஏற்கனவே நான் லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்காக வந்து மறுபடியும் லாகின் பண்ணேன், அதனால் பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன், சரிங்களா? எனக்கும் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, அதனால் நான் பாஸ்வேர்டு ஃபர்கெட் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஈஸியாக வந்து ஃபர்கெட் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபர்கெட் பின்னுன்றதை கொடுத்துட்டேன், சரிங்களா? ஃபர்கெட் பின்னு கொடுத்தது. இங்கே பாருங்கள் ஆதார் ஓடிபி இல்லை ஆதார் ஃபேஸ் அத்தான்டிகேஷன் மூலியமாக பண்ணணுமான்னு கேட்குது. நான் ஆதார் ஓடிபி, ஏன்னா என்னுடைய மொபைல் நம்பர் என்கிட்டே இருக்குது, ஓடிபி வரும், நான் ஈஸியாக நான் இது பண்ணிக்க முடியும். அதனால் நான் ஆதார் ஓடிபியில் வச்சு பாஸ்வேர்டை வந்து ஃபர்கெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி வரும், அது போட்டு உள்ளே போன உடனே லாகின் ஆகிடும், சரிங்களா? பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் எனக்கு ஓடிபி வந்திருக்கு. நான் அலோவ் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஓடிபியும் வந்து அதுவே எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்கள் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி உள்ளே வந்துடுச்சு. வந்த உடனே பாருங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே காட்டுது. கீழே ஆதார் கார்டும் காட்டுது. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? தைரியமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹோம் பேஜு, சர்ச் பாரு, இஷ்யூடு, மெனு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கம் யுமோகா ஒரு ஆப்பை வச்சு இதை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான் யுமோகான்றதோ, அதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். இப்போ ஆதார் கார்டு கிளிக் பண்ணிக்கலாம். வேணும்னா இங்கே பாருங்கள் நான் டிரைவிங் லைசன்ஸும் கெட் நவ் பண்ணிக்கலாம். பேன் கார்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. பாருங்கள் மார்க் ஷீட்டும் நாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இஷ்யூடு அப்படின்றதில் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், நான் அப்பர் ஐடியும் ஆதார் கார்டும் ஏற்கனவே நான் இதில் டவுன்லோட் பண்ணிட்டேன், சரிங்களா? உங்களுக்கு லைசன்ஸும் டவுன்லோடு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலனாலையும், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதிலேருந்து பார்த்துக்க முடியும்.
இப்போ உங்களுக்கு எப்படி நான் இஷ்யூ பண்ணுறது, லைசென்ஸாக இருக்கட்டும், பேன் கார்டெல்லாம் எப்படி வந்து இதில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ டிரைவிங் லைசென்ஸ் கிட்ட போயிட்டு கெட் நவுன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த கெட் நவுன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் வந்துடும். டிரைவிங் லைசென்ஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? கெட் டாக்குமெண்ட்ன்றதை கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபேக்டிங் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகுது. சரிங்களா? உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் இங்கே பாருங்கள் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகணும் இந்த மாதிரி உள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பாருங்கள் டிரைவிங் லைசென்ஸ் காட்டும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் எந்த இடத்துனாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை போலீஸ்கிட்ட காட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம், எல்லா டாக்குமெண்ட்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கேயாச்சும் தேவைப்பட்டால் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மொத்த டீட்டெயில் வந்துருச்சா? இப்போ டிரைவிங் லைசென்ஸுடைய மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சுங்களா? இதோட QR கோடு நம்ம பார்த்துக்கலாம். டச் பண்ணிக்கலாம்னா அது மேலே QR கோடு வந்துடும். சரிங்களா? இதை வச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சர்ச் பாரா, இதில் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய தமிழ்நாடு மார்க் ஷீட் வேணுனாலும் சரி, பேங்க் புக்குனாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, நீங்கள் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்துடும். இந்த பெனிஃபிட்ரி ஐடி இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்தீங்களா சேம் அதே மாதிரி டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ மார்க் ஷீட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் சேம். அங்கே போயிட்டு உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துடும். சரிங்களா? நீங்கள் சிறப்பாக நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார்ம் 16 இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் இந்தியன் பேங்க் நான் சும்மா புக்கு போடுறேன். இங்கே பாருங்கள் CFI நம்பர் மட்டும் போட்டால் போதும், உங்களுடைய பேங்க் புக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. இது இருந்தால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நேம், ஒரு இது இயர் எல்லாமே நீங்கள் போட்டுக்கணும். நேம் வந்துடுச்சு, ரோல் நம்பர், ஒரு எந்த இயரில் படிச்சிங்கன்றதை போட்டு கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்த உடனே சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் உங்களுக்கு மற்ற டாக்குமெண்ட் வேணாலும் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாச்சும் டிரைவ் இருக்குது பாருங்கள், அத்தான்டிகேஷன் டிரைவ் மூலிமா வந்து நீங்கள் இது உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க முடியும். சரிங்களா? நாமின் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யோமகா ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமே நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு PDF பண்ணி இந்த டிரைவில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரே இடத்துல. சரிங்களா? அதனால தான் இந்த ஆப்பை வந்து கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு தவறான ஆப்பும் கிடையாது. இது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.